ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரியில் 9th லெசன்மா. யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் நாம் 8 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது 9th லெசன். ஓகே, இது தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்தை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு லெசன் இது. ஓகேங்களா? வாங்க லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். இந்த லெசனை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எதை பற்றிங்க? ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு. முதல்ல தமிழ்நாட்டில் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்கள். அது என்ன சார் காலனி ஆதிக்கம்? இப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்க வெளிநாடுகளில் போய் இடம் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த நாடுகளை அவங்க என்ன சொல்லுவாங்க? காலனி நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்தியாவும் ஒரு காலனி நாடு தான், குடியேற்ற நாடு தான். அப்போது பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள், அதை நாம் இந்த லெசனில் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அமெலியோரேஷன் ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ். கிறிஸ்டியன் மிஷனரிஸ், இந்த கிறிஸ்தவ மத இயக்கம் ஒன்று வந்தது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கிறிஸ்டின்ஸ்ன்றதால கிறிஸ்தவ மத இயக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் கல்விக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் அவங்க பாடுபட்டாங்க. அது என்னென்ன உதவிகளை செஞ்சாங்கன்றதை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், சேலஞ்ச் ஆஃப் த ஜஸ்டிசைஸ் டு த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் வலுவாக இருந்த காலகட்டம் அது. அவங்களுக்கு எதிராக ஜஸ்டிசைஸ், நீதி கட்சியினர் எப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு சவால் விடுற மாதிரி நடந்துக்கினாங்க அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். இன்னொன்று, இந்த நீதி கட்சி பற்றிலாம் நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன், மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட் ஆஃப் த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். வாங்க லெசனுக்கு போகலாம். தமிழ்நாடு ஷோட் த லீட் இன் ரெசிஸ்டிங் கலோனியல் ரூல். தமிழ்நாடு இந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகித்தது இல்லைங்களா? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா யார் யார் சொல்லலாங்க? பாளையக்காரர்ஸ் ரெசிஸ்டட் த இங்கிலீஷ் அட்டம்ப்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தேர் பொலிட்டிக்கல் ஹெஜ்மானி இன் தமிழ்நாடு. அவர்களுடைய அரசியல் மேலாதிக்கத்தை பிரிட்டிஷ்காரங்க இங்கே நிலநாட்டுறதை எதிர்த்தவங்க பாளையக்காரர்கள். பாளையக்காரர்கள்லாம் யார் யாருனாம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், இந்த மாதிரி ஆள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, ஆஃப்டர் த பாளையக்காரஸ் அப்ரைசிங் வாஸ் ஆர்கனைஸ்டு பை இந்தியன் சிப்பாய்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இன் வேலூர் ஃபோர்ட் இன் 1806. இதை பற்றி நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். 1806 நடந்த வேலூர் கழகத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம ஆளுங்க எப்படி தீவிரமாக இறங்கியிருந்தாங்க, எப்படிலாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். சரிங்க. இப்போ தேங்க்ஸ் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் ஈவென்ச்சுவல் எமர்ஜென்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ், த ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ் டுக் தி கான்ஸ்டியூஷனல் பாத். இந்த மேலை நாட்டு கல்வி, அது என்ன சார் மேலை நாட்டு கல்வினாக்கா, இங்கிலாந்து நாட்டு கல்விக்கு மேலை கல்வின்னு பேர், மேலை நாட்டு கல்வின்னு பேர், வெஸ்டர்ன் எஜுகேஷன் பேர். ஆச்சுங்களா? இந்த மேலை நாட்டு கல்வியை படித்த இந்தியன்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கே லேஸ்ட்டாக தான் புரிஞ்சுது, ஐயோ நம்மளை பிரிட்டிஷ்காரன் இந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுருக்கானே, இவங்களை எதிர்த்து நம்ம எதனா பண்ணணுமே, ஆனால் அடித்தட்டில் இறங்கக்கூடாது, ஒரு சாந்தமாக சமாதானமான முறையில் போராடணும் அப்படின்னு அவங்களும் போராட்டத்தில் இறங்கினார்கள். ஆச்சுங்களா? த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு வாஸ் யூனிக். இந்த தமிழ்நாடு விடுதலை போராட்டங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாட் ஓன்லி a struggle for independence from the English rule, but also a struggle for independence from social disability. இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்களை இந்தியா விட்டு வேட்டி விட்டுணும்பா அப்படின்றதுக்காக மட்டும் போராடல. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இவங்களுடைய சமுதாய அமைப்பு, இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் போராடினாங்க. ஒன்றுங்க, அதுவும் இல்லாமல் தேவையில்லாத சாதி முறைகள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தன, அதை ஒழிக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டுக்காரங்க போராடினாங்க. ஏன்னா இந்த சாதியை வச்சு தான் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை பல்வேறு பிரிவுகளாக பிரித்தாங்கன்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் லெசனில் போதுமான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைவர்ஸ் ஐடியாலஜிஸ் இன் தமிழ்நாடு, வேறுபட்ட கொள்கைகள் தமிழ்நாட்டில் இருந்ததே, அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டிரிங்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தேசியவாத அதிர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஏன்னாக்கா ஒரு ஷேக்,
ஏன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க செஞ்ச செயல்கள் அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி. அதை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். இதை சுருக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் MNA அப்படின்னு சொல்லலாம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது எதுக்கு சார் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் டு பி ஃபவுண்டட் இன் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொன்று தெரிஞ்சுங்கப்பா, இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு தனித்தனி மாநிலங்கள் கிடையாது, எல்லாமே ஒரே மெட்ராஸ் ஸ்டேட் தான், மெட்ராஸ் பிரசிடென்சி தான். சரி, எதுக்கு ஆரம்பித்தாங்க? இதை டு ஆர்டிகுலேட் லார்ஜர் பப்ளிக் ரேதர் தேன் செக்ரட்டேரியன் இன்ட்ரெஸ்ட். இது நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்லப்பா. இது பொதுமக்களுக்காக, அவர்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இது யார் சார் ஆரம்பித்தாங்க? கசுலு லக்ஷ்மி நரசு. பேர் கொஞ்சம் முன்ன பண்ணிருந்தாலும் கொஞ்சம் பார்த்துங்க, அவர் தான். கசுலு லக்ஷ்மி நரசு, அப்புறம் ஸ்ரீனிவாசனார் அண்ட் தேர் அசோசியேட்ஸ் இன் 1852. கசுலு லக்ஷ்மி நரசு அப்புறம் ஸ்ரீனிவாசனார் இவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 1852ஆம் ஆண்டு இதை ஆரம்பித்தாங்க. இது வணிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அசோசியேஷன் இது, ஆச்சுங்களா. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். இந்த MNAவனுடைய மெம்பர்ஸினுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, ரிடக்ஷன் இன் டாக்ஸேஷன், இந்திய மக்கள் மீது விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட வேண்டும். எக்கச்சக்கமான வரி போட்டிருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க, அதை குறைக்கணுன்றதுக்காக தான் இந்த MNA ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே. இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இங்கே ஒரு சில செயல்களில் இறங்கினாங்க. ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறது பார்த்து தமிழர்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஓஹோ, இவங்க எல்லா சலுகைகளும் கொடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கிறிஸ்டினாக மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. அதையும் இந்த MNA எதிர்த்தது, ஆச்சுங்களா. இட் ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டு த கண்டிஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். அரசாங்கத்தினுடைய கவனம் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க வலியுறுத்தினாங்க, ஆச்சுங்களா. இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, MNAவோட முக்கியமான நோக்கம் எஜிடேஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பேஷன்ஸ் பை ரெவென்யூ அஃபீஷியல்ஸ். இந்த வருமான வரி வசூலிக்கிறாங்க பாருங்கப்பா அதிகாரிகள், அவங்க இந்த விவசாயிகளை டார்ச்சர், சித்திரவதை பண்ணாங்க. வரியை கொடு அப்படின்னு சொல்லி. வரி கட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த விவசாயிகள் வரியை கொண்டாங்க எப்படி கொடுப்பாங்க பாவம், இல்லைங்களா. ஆனால் தொந்தரவு பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அதனால் தீஸ் எஃபோர்ட்ஸ் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி டார்ச்சர் கமிஷன். இதனுடைய விளைவாக சித்திரவதை ஆணையம் அப்படின்னே ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது, ஆச்சுங்களா. அதை பார்த்து நம்ம MNAக்காரங்க பண்ண போராட்டத்தின் விளைவாக ஈவென்ச்சுவல் அபாலிஷன் ஆஃப் த டார்ச்சர் ஆக்ட், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சித்திரவதை செய்து வரி வசூலிக்கக்கூடிய முறை ஒழிக்கப்பட்டது, ஆச்சுங்களா. கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ த்ரூ டார்ச்சர், சித்திரவதை பண்ணி வரி வசூலிக்கக்கூடிய முறை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கப்பட்டது. விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் அந்த MNAவால். However, by 1862, the Madras Native Association, அதான் MNA, had ceased to exist. அதுக்கு பிறகு அந்த MNA என்பது காணாமல் போனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பிகினிங்ஸ் ஆஃப் த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ், த ஹிந்து அண்ட் சுதேசமித்ரன். தேசியவாதிகள் ஆரம்பித்த பத்திரிகைகள், ப்ரெஸ்ஸுனா பத்திரிகைகள்னு அர்த்தம், ஆச்சுங்களா. என்னென்ன பத்திரிகைகள் ஆரம்பித்தாங்க? செய்தி பத்திரிகைகள். இப்போ நம்ம இன்றைய நிலவரத்துக்கு என்னென்ன நியூஸ் பேப்பர் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இது இல்லை, அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் த ஹிந்து அண்டு சுதேசமித்ரன். நல்லா கவனிங்க, அந்த தி ஹிந்து பேப்பர் தான் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் கடையில் கிடைக்குது. அதே தி ஹிந்து தான். ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு. இன்றைக்கி அதை தமிழ்லையும் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இந்துங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அது எப்படி ஆரம்பித்தாங்க, ஏன் ஆரம்பித்தாங்கன்றது தான் இந்த பேராவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் டி முத்துசுவாமி as the first Indian judge of the Madras High Court in 1877 created a furor in Madras presidency. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிடுறேன், அந்த காலத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்கள்லாம் கிடையாது, ஒரே மெட்ராஸ் பிரசிடென்சி தான். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான். அப்படி இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில், ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ ஒரு 2 ஃபோட்டோ காட்டுறோம் பாருங்கள். அதில் லெஃப்ட் சைடு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் டி முத்துசுவாமி. அவரை பார்த்துங்க, ஒரு வேலை இருக்குது அவர்கிட்ட நமக்கு. இந்த முத்துசுவாமியை தான் ஃபஸ்ட்டு ஜட்ஜியாக நியமித்தார்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முதல் இந்திய நீதிபதியாக நியமித்தார்கள் டி முத்துசுவாமியை. இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்களா.
ஆனால் த என்டையர் பிரஸ் இன் மெட்ராஸ் கிரிட்டிசைஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் இந்தியன் ஆஸ் எ ஜட்ஜ். ஆனால் அப்போது இருந்த என்டையர் ப்ரெஸ்ஸுனாக்கா அனைத்து செய்தி பத்திரிகைகளும் இது என்ன பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் அப்படின்னா விமர்சித்தார்கள்னு அர்த்தம். விமர்சனம் பண்ணாங்க. என்னையா ஒரு இந்தியனை போய் ஜட்ஜாக போட்டிருக்கிறாங்களே, என்ன பழக்கம் இது, இப்போ நடக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியா இந்தியன் ஆட்சியா அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை பத்திரிகைகள் பெருசாக போட்டாங்க. எல்லா பத்திரிகைகளும் இந்த முத்துசுவாமியை நீதிபதியாக போட்டதை எதிர்த்து எழுதுனாங்க. த ப்ரெஸ் அப்போஸ்ட் இஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் த எஜுகேட்டட் யூத் ரியலைஸ் தட் த ப்ரெஸ் வாஸ் என்டையர்லி ஓன்டு பை யூரோப்பியன்ஸ். எல்லா பத்திரிகைகளும் எதிர்த்து எழுதவே இங்கே இருந்த இந்தியர்கள்லாம் யோசிச்சாங்க, ஐயோ என்ன இது, நம்ம இந்தியனை ஃபஸ்ட்டு இந்தியன் ஜட்ஜாக போட்டிருக்கிறாங்க, அதை எல்லா பத்திரிகைக்காரனும் எதிர்த்து எழுதுறான்னு சொன்னால் ஒரே காரணம், எல்லா பத்திரிகை ஓனர்களும் யூரோப்பியன்ஸ், இங்கிலீஷ்காரனுங்க, அதனால தான் இதை எதிர்த்து எழுதுறானுங்க. இப்போ நமக்குன்னு ஒரு பேப்பர், ஒரு பத்திரிகை, ஒரு தினசரி நியூஸ் பேப்பர் இருந்துன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலாம், இந்தியர்களுக்கு சப்போர்ட்டாக எழுதலாமே, நாம் ஏன் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்தியன்ஸ் எல்லாம். த நீட் ஃபார் எ நியூஸ் பேப்பர் டு எக்ஸ்பிரஸ் த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் கீன்லி ஃபெல்ட். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது, சே என்னப்பா அது, நம்ம இந்தியனுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் இல்லையா, நம்ம செய்திகளை வெளியிடக்கூடாதா, நமக்கு சப்போர்ட்டாக பேச பத்திரிகைகளே இல்லையே, நாம் ஆரம்பிச்சிடலாம் சொல்லி ஆரம்பித்தார்கள். அதில் தான் முக்கியமான ஆளுங்க ஜி சுப்பிரமணியம், கீழே ஃபோட்டோவில் ரைட் சைடில் இருக்கார் பாருங்க, அவர் தான் ஜி சுப்பிரமணியம், எம் வீர ராகவாச்சாரி அண்ட் 4 other ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் ஸ்டார்டட் எ நியூஸ் பேப்பர் த ஹிண்டு இன் 1878. 1878 ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, இன்னும் 4 நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து தி ஹிண்டு அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை ஆரம்பித்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம் ஆச்சுங்களா. அந்த பேப்பர் தான் இன்றைக்கும் வந்துட்டு இருக்கிறது. இட் சூன் பிகேம் த வெஹிக்கிள் ஆஃப் எ நேஷனலிஸ்ட் ப்ரொபகேண்டா. இந்த செய்தி பத்திரிகை தேசியவாதிகளுக்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக அமைந்தது. ஜி சுப்பிரமணியம் ஆல்சோ ஸ்டார்டட் எ தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் சுதேசமித்ரன் in 1891 which became a daily in 1899. இதில் இந்த ஜி சுப்பிரமணியம் இருக்கார் இல்லைங்களா, ரைட் சைடில் இருக்கார், அவர் ஏற்கனவே ஒரு பத்திரிகை நடத்தினிருந்தார். அது வார இதழாக வந்துருந்தது. அது இப்போ அந்த பத்திரிகை இல்லைப்பா, நின்று போச்சு. அப்போது அது வார இதழாக வந்துருந்தது. வார இதழ்னா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னாக்கா, இப்போ குமுதம் ஆனந்த விடலாம் வருது இல்லைங்களா, விளம்பரம் கூட பார்த்துருப்பீங்களே, குங்குமம் இந்த வாரம்னு, அந்த மாதிரி வார பத்திரிகையாக வந்துருந்தது சுதேசமித்ரன். அப்போது 1891. பிற்பாடு அது 1899 அது டெய்லி நியூஸ் பேப்பராக மாற்றப்பட்டது ஜி சுப்பிரமணியத்தால். The founding of the Hindu and the Swadesamitran provided encouragement to the starting of other native newspapers. இந்த சுப்பிரமணியமும் இந்த இன்னொருத்தர் இருக்காருங்களே, யார் அவர், வீரராகவாச்சாரியம், இவங்களும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பத்திரிகையை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பத்திரிகை ஆரம்பிக்கணும் என்ற ஆசை வந்தது. அதனால் நிறைய பத்திரிகைகள் வெளிவந்தன, நியூஸ் பேப்பர்ஸ். இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் நிறைய வர ஆரம்பித்தன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தது ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியம் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் மகாஜன சபா. தமிழில் சொன்னாலும் அதே தான், மெட்ராஸ் மகாஜன சபா. இதை சுருக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், எம்எம்எஸ்ன்னு சொல்லலாம். வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷனலிஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கனாக்கா, கிளியர் நேஷனலிஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு தெளிவான தேசியவாத கொள்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு யூனியன் அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம. இது இந்த எம்எம்எஸ் ஆச்சுங்களா. On 16th May 1884, MMS was started by M. வீரராகவாச்சாரி, P. அனந்தாச்சார்லு, P. ரங்கையா அண்ட் ஃபியூ அதர்ஸ். இந்த வீரராகவாச்சாரி என்றவர் ஏற்கனவே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அவரை, இந்த இந்து பத்திரிகை ஆரம்பிக்கிற விஷயத்துலையும் இல்லைங்களா. அவர் அந்த நேஷனலிசம்னா ரொம்ப பிடிச்சிருக்குது போல் இருக்குது. நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாரு, மெட்ராஸ் மகாஜன சபா ஆரம்பிக்கிறாரு. எப்போ ஆரம்பித்தாங்க, 1884 மே மாதம் 16ஆம் தேதி வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, அவர் பேர் அது, ரங்கையா, இன்னும் மற்றவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த எம்எம்எஸ் ஆரம்பித்தாங்கப்பா. பி ரங்கையா பிகேம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இதில் இந்த எம்எம்எஸ்க்கு முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பி ரங்கையா என்பவர். பி அனந்தாச்சார்லு பிளேட் அன் ஆக்டிவ் ரோல் ஆஸ் இட்ஸ் செக்ரட்டரி. பி அனந்தாச்சார்லு அதனுடைய செயலாளராக, செக்ரட்டரினா செயலாளராக இருந்தார் ஆச்சுங்களா. த மெம்பர்ஸ் மெட் பீரியடிக்கலி டிபேட்டட் பப்ளிக் இஷ்யூஸ் இன் க்ளோஸ்டு மீட்டிங்ஸ். இந்த எம்எம்எஸ்னுடைய
உறுப்பினர்கள்லாம் ஒரு சீரான இடைவெளியில் அப்பப்போ சந்தித்து பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? க்ளோஸ்டு மீட்டிங்ஸ், ரூம் கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு பேசுவாங்க. அப்புறம் கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹாலில் திறந்த வெளியில் பேசுவாங்க. அப்புறம் கம்யூனிகேட்டட் தேர் வியூஸ் டு த கவர்மெண்ட், இவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து செய்தாங்க இல்லைங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தடாலடியான ஆளுங்க கிடையாது, ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய ஆளுங்கள். இந்த அனந்தாச்சாரில் வீரராவாச்சாரிலாம் கையில் தடி எடுத்துலாம் போக மாட்டாங்க பிரிட்டிஷ்காரங்களை அடிக்கிறதுக்கு. இவங்கெல்லாம் சமாதானமாக போகிற ஆளுங்க. இப்படி தான் முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சாங்க. இட்ஸ் டிமாண்ட் இன்க்ளூடட் conduct of simultaneous civil services examinations in England and India. இவருடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து கலெக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணுங்க? ஐஏஎஸ் படிக்கணும் இல்லைங்களா? அந்த காலத்தில் அதை வந்து ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. அந்த கோர்ஸ் வந்து இங்கிலாண்டில் மட்டும்தான் இருந்தது, இந்தியாவில் அது கிடையாது இல்லைங்களா? இன்றைக்கு நிலவரத்துக்கு இந்தியாவில் இல்லாத படிப்பே கிடையாது. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஒரு ஐசிஎஸ் படிக்கிறதுக்கு கூட இங்கிலாந்துக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த எம்எம்எஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோரிக்கை விட்டாங்க. இங்கிலாண்டில் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறீங்க, அதே மாதிரி எங்கள் இந்திய நாட்டிலையும் அதை அதே நேரத்தில் நடத்துங்க, சைமல்டேனியஸ் ஒரே நேரத்தில் நடத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அபாலிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டனில் இந்திய கவுன்சில் ஒன்று வச்சுருக்கிறீங்களே, அதை நீக்குங்க. இதெல்லாம் எம்எம்எஸ்காரங்க பிரிட்டிஷ்காரங்களை விட்ட கோரிக்கை. அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ், வரியை குறைங்க. எக்கச்சக்கமான வரியை போட்டு இந்தியர்களை வாட்டி வதைக்கிறீங்களே, அந்த வரியை கொஞ்சம் குறைங்க ஆச்சுங்களா? அதுக்கடுத்து ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், இராணுவத்துக்காக நிறைய செலவு செய்கிறீங்களே, அதை முதல்ல நிறுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இராணுவத்தை பலப்படுத்த அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியர்கள் மேலேயே அவங்க கோபத்தை காட்டுவாங்க. ஸோ இந்தியர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வரும். அதனால் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், இராணுவ செலவை குறைச்சிட்டு உபயோகமான விஷயங்களில் செலவு செய்யுங்க. இதெல்லாம் இவங்க வந்து கோரிக்கையாக விட்டாங்க. இதெல்லாம் இந்த எம்எம்எஸ்காரங்க விட்ட கோரிக்கைலாம் நல்ல அற்புதமான கோரிக்கைகள் தான். ஆனால் இதையெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டுக்கவே இல்லை அதெல்லாம். அதனால் என்ன ஆச்சுங்க, மெனி ஆஃப் இஸ் டிமாண்ட்ஸ் வேர் அடாப்டட் லேட்டர். பிரிட்டிஷ்காரங்களால் இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வரியை குறைங்க சார்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க குறைப்பாங்களா? குறைக்க வந்தால் ஏன் வரியை போடுறான் முதல்ல இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஸ்ஐ இந்தியாவில் கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவோன்னா, ஐசிஎஸ்ங்கிறது அந்த காலத்தில் ஒரு அருமையான கோர்ஸ். அதை பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணி, எங்கள் நாட்டில் தான் இது இருக்கணும் இல்லைங்களா, உங்கள் இந்தியாவிலலாம் இருக்கக்கூடாது, அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இவங்க போய் அதை நீக்குங்கன்னு சொன்னால் கேட்பாங்களா? அவங்க கேட்கவே இல்லை. இந்த கோரிக்கைகள் எல்லாம் பிற்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டன, அடாப்டட் லேட்டர். எப்போ? பை த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டட் இன் 1885. நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம், ஐஎன்சி, அதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஐஎன்சி ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆன பிறகு இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ நமக்குன்னு ஒரு கட்சி வேணும், நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1885 ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தான் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டு முடிவுக்கு வந்தனன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாட்ரேட் ஃபேஸ், மிதவாதிகளுடைய காலகட்டம். அது என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்பா. இப்போ நாம் சொன்ன இந்த தமிழ்நாட்டுக்காரங்கள்லாம் வந்து தடாலடியான ஆட்கள் அல்ல, பொறுமையாக போகிறவங்க இல்லைங்களா? இவங்க வந்து அகிம்சை முறையில் தான் சுதந்திரம் வாங்கணுன்றதுல ஈடுபாடு உள்ளவங்க அவங்கெல்லாம். சரி, இப்போ provincial associations such as Madras Mahajana Sabha led to the formation of an all India organization. The Indian National Congress leaders from different parts of India attended several meetings before the formation of the Congress. இப்போ நம்ம பார்த்தோமே இந்த மெட்ராஸ் மகாஜன சபா எம்எம்எஸ், இந்த எம்எம்எஸ் தான் வந்து ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு அடித்தளம் போட்டதாக இருந்தது ஆச்சுங்களா? எப்பவுமே அது அப்படி தான், ஏதாவது ஒரு சின்ன அமைப்பு ஆரம்பிப்பாங்க, அதுதான் வருங்காலத்தில் பெரிய அளவில் டெவலப் ஆகி வந்து நிற்கும். அப்படி தான் இந்த எம்எம்எஸ் ஆரம்பித்தது சின்ன விஷயந்தான். ஆனால் பிற்பாடு தான் அது வந்து எப்படி மாறிச்சுங்க, ஐஎன்எஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக மாறியது. இந்த ஐஎன்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து இந்தியாவினுடைய பல பகுதிகளில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. நமக்குன்னு எதனா ஒன்று செய்யணுமே, நம்ம நாட்டுக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை வந்து அவங்க சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஒன் சச் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் இன் December 1884 இன் தியோசபிக்கல் சொசைட்டி அட் அடையார். அதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது காங்கிரஸ் தலைவர்களால். எப்போங்க அது? 1884 டிசம்பரில் சென்னை அடையாறில் ஒரு தியான மையத்தில் நடந்தது ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு யார் யார் கலந்துக்கினாங்க? தாதாபாய் நவரோஜி,
கீழே ஃபோட்டோ போட்டுருக்கு பாருங்கள். கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர் ப்ராமினென்ட் லீடர்ஸ். இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் தாதாபாய் நவரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, அது மட்டும் இல்லை ஜி சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தாச்சார்லு மெட்ராஸ்லேருந்து இவங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, ஏன் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அமைப்பு வேணுமே, நம்ம இந்தியர்களுக்குன்னு ஒரு யூனியன் வேணுமே அப்படின்னு அவங்க ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லி போராடின்னு இருந்தாங்க இந்த குறிப்பிட்ட தலைவர்கள்லாம். ஆச்சுங்களா? த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் த ஐஎன்சி வாஸ் ஹெல்ட் இன் 1885 அட் பாம்பே. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், நமக்குன்னு ஒரு கட்சி வேணும், நமக்குன்னு ஒரு யூனியன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்தாங்கப்பா 1885 பாம்பேயில். இதில் மொத்தம் 72 டெலிகேட்ஸ், 72 சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டாங்க. அதில் 22 பேர் மெட்ராஸ்காரங்க. ஆச்சுங்களா? அப்போ எவ்வளோ ஒரு தீவிரமாக இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த மெட்ராஸ்காரங்க. சரி, இப்போ ஐஎன்சி ஆரம்பித்தாச்சு, ஃபஸ்ட்டு செஷனும் முடிஞ்சாச்சு பாம்பேயில். இப்போ செகண்ட் செஷன் ஒன்று நடக்கணுமே, 2வது மீட்டிங் நடக்கணுமே. அது எப்போ நடந்தது? ஹெல்ட் இன் கல்கத்தா இன் 1886 வித் தாதாபாய் நவரோஜி இன் த சேர். 1886 வருஷம் ஐஎன்சி என்று சொல்லப்படுகிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய 2வது மாநாடு நடந்தது கல்கத்தாவில். தாதாபாய் நவரோஜி தலைவராக இருந்தார். ஆச்சுங்களா? அது நடந்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நம்ம காங்கிரஸ் லீடர்ஸ்கெல்லாம். நம்ம 3வது ஒரு மீட்டிங் போடலாமே அப்படின்னு சொல்லி 3வது மீட்டிங் போட்டாங்க. எங்கே அது? அட் மக்கீஸ் கார்டன். நல்லா கவனிங்க, அந்த மக்கீஸ் கார்டன் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். சென்னையில் 1000 விளக்கு, அது ஒரு சட்டசபை தொகுதி. இப்போ 1000 விளக்குங்கிற பகுதிக்கு தான் அந்த காலத்தில் மக்கீஸ் கார்டன்னு பேர். அங்கே தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய 3வது கூட்டம் நடந்தது. எப்போங்க? 1887, 1887 நடந்தது. அதனுடைய தலைவராக யார் இருந்தார்னு கேட்டிங்கனாக்கா பத்ருதீன் தயாப்ஜி. பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பத்ருதீன் தயாப்ஜி என்பவர் அதனுடைய தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா? அவுட் ஆஃப் தி 607 ஆல் இண்டியா டெலிகேட்ஸ் 362 வேர் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்தில் தனித்தனி ஸ்டேட்லாம் கிடையாது, ஒரே மெட்ராஸ் பிரசிடென்சி தான். 607 சிறப்பு விருந்தினர்களில் 362 பேர் மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவங்க 3rd காங்கிரஸ் செஷனில். அது 1000 விளக்கு தொகுதியில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த லெசனில் நாம் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பகுதியோடு முடிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எதை பார்க்க போகிறோங்க? ப்ராமினென்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் த மாடரேட் ஃபேஸ். இதுலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்பா. ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம், சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த லெசனுடைய தொடர்ச்சியோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கிளாஸில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம்பா. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், சொல்கிறது ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.